ஐலி சிவா சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐலியும் சிவாவும் வெளியில் கிளம்பிட்டு இருக்கும்போது இந்திராணி வந்து பாவையோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணுங்கிறாங்க. தவிர்க்க முடியாத ஐலியும் சிவாவும் சரி வேறு வழியே இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக செலியன் வராரு. செலியன் வந்து என்ன 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இப்போ அண்ணி கண்டிப்பாக பாவியோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும்னு கூப்பிடுறாங்கங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்கும்போது செலியன் சொல்கிறாரு, ஆமாம் என்ன யார் கூப்பிட்டா நான் வர்றதுக்குங்கிறாங்க. என்ன மாம்ஸ் இது, நாங்கள் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நேரம் பாருங்களேன் இப்படி நம்மளை மாற்றி அமைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் அண்ணனும் கண்டிப்பாக வருவாங்கங்கிறாங்க. அது எப்படி ஐலி அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக நான் நீங்கள் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறேங்கிறாங்க. அப்போ ஐலி சிவா கிட்ட சொல்கிறாங்க, இதை பாரு அண்ணனை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம டைவெர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறாங்க. அப்படியா சொல்கிற, சரி ஏதோ ஒரு வழியில் நம்ம எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வெளியில் வராங்க. இந்திராணி ரெடி ஆகிட்டாங்க, எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. என்ன ரெடியா ஐலி சிவா நீங்களும் கிளம்புங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும்போது அங்கே காளியப்பன் பார்க்குறாரு. ஓஹோ பாருங்க நீ போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே அசிங்கப்பட்டு போவ, எங்கே இன்னும் மோனிகா வரவே இல்லையா, அவள் ஃபோன் பண்ண நேரத்துக்கு இந்நேரம் வந்திருக்கணும், இன்னும் காணா அப்படின்னு மோனிகாவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த உதவி பெருமாளும் என்ன காளியப்பன் நீயும் வாங்குறாங்க, அப்படியெல்லாம் நான் வர முடியாதுன்னு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் பாருங்கங்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஏதோ வேறு சேனல்லேருந்து இந்திராணியை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லி இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ இந்திராணியும் சந்தோஷமாக சரி நாங்களும் அடிப்படையிலேருந்து வந்தவங்க தான், சிம்பிளாக சேனல் வச்சு இன்றைக்கி சேனலை எங்களை அடையாளம் காட்டி கொடுத்துருக்குதுன்னு சொல்லி இந்திராணி ரொம்ப பெருமையாக செங்கோட்டை வேலவரோட குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உதய பெருமாளும் காளியப்பனையும் கிட்ட குறை வச்சு பேசலான்ட்டு கூப்பிட்டா இல்லைண்ணே நீங்கள் எல்லோரும் கொந்துருங்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கும்போது எங்கள் சித்தப்பா 2 பேரும் தான் இந்த முன்னேற்றத்துக்கு காரணம்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா மேடம், இந்த மாதிரி நீங்கள் சின்ன சேனலை ஆரம்பித்து இன்றைக்கி அடையாளம் தெரிகிற அளவுக்கு இந்த சேனல் உங்களை காட்டி கொடுத்துருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருப்பீங்க, இது எல்லாத்துக்குமே உங்களோட முன்னேற்றமும் காரணம் தானுங்கிறாங்க. ஆமாம் இதில் விட எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பா இருந்த இடம் இப்படியெல்லாம் பெருமையாக சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே கரெக்டாக மோனிகா வந்துட்டாங்க. மோனிகாவுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், மோனிகா உங்களை யார் இங்கே கூப்பிட்டது, உங்களுக்கு அன்றைக்கே நான் இன்டர்வியூ கொடுத்தாச்சு, இதுக்கப்புறமா நான் கொடுக்க விருப்பம் இல்லைங்கிறாங்க இந்திராணி. அது எப்படி இந்திரா சொல்ல முடியும், இவங்க எல்லார்ட்டும் முன்னாடியும் நானும் கேட்கணும், எனக்கு ஒரு 2 நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க, நான் கேட்டு முடிச்சதும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மோனிகா பர்மிஷன் கேட்குறாங்க. அங்கேருந்தவங்க எல்லாரும் சரிங்க மேடம், உங்கள் சேனலும் வளர்ந்து வர சேனல் தான், சரி நீங்கள் கேள்வி கேளுங்க, நாங்கள் வேணால் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மோனிகாவோ அப்படி முன்னாடி எதிர வந்துக்கிட்டு நான் இன்டர்வியூ எடுத்தே தீர்வேங்கிறாங்க. இந்திராணி வேண்டாங்கிறாங்க. உதய பெருமாள் பரவாயில்ல கேட்கட்டும், அப்படி என்ன தான் கேட்டுருவாங்க, கேட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டு விடு இந்திரா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சித்தப்பா இது தேவையில்லாத வேலை, இவள் வெனகாரி, இவளோட பேச்செல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, பேசாமல் விரட்டுங்கிறாங்க. ஆனாலும் உதய பெருமாள் பரவாயில்ல விடு, அது ஒரு பெரிய விஷயமாயிடும், அவங்க என்ன தான் அப்படி கேட்டுருவாங்க, கேட்டதுக்கு பதில் சொன்னால் போதுன்னு சொல்லிட்டு உதய பெருமாள் மோனிகாவுக்கு பதில் சொல்கிறேங்கிறாரு. சார் முதல்ல உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர், இவங்கெல்லாம் யாரோ அவங்க யாருன்னு மோனிகா கேள்வியை ஆரம்பிக்கிறாங்க. உதய பெருமாள் எல்லாத்தையும் சந்தோஷமாக அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. கடைசியாக செலியன் சிவா ஐலி இவங்க 3 பேர்ட்டு யாருன்னு கேட்குறாங்க. அவங்க எங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிடுறாங்க. அது சரி ஊருக்குள்ளே உங்களை பற்றின ஒரு பேச்சு அப்படியே புரண்டுக்கிட்டு இருக்குதே, அந்த பொருளையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்படி என்ன பேசுகிறாங்கன்னு உதய பெருமாள் கேட்குறாங்க. அதாவது ஒரு பொண்ணோட வாழ்க்கை அது 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அவங்கள கைவிட்டுட்டு செல்வநாயகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஊருக்குள்ளே எல்லாரும் பேசிக்கிறாங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு பையன் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க, அது உண்மையான்னு கேட்கும்போது சிவா முன்னாடி உதய பெருமாள் இல்லைன்னு சொல்ல முடியாமல் ஆமான்னு சொல்ல முடியாமல் ரொம்ப தவிப்பில் நிற்கிறாங்க. இதுக்கு தான் இவளை அப்போவே அடித்து விரட்டணும்னு நான் நினச்சேன், ஆனால் சித்தப்பா கேட்கவே இல்லையே, இப்போ வசமான கேள்வியில் வந்து சிக்கிட்டாரு, இப்போ என்ன பதில் சொல்கிறது, நல்லா சந்தோஷமாக இருந்த குடும்பத்துக்குள்ளே இப்படி கும்மி அடிச்சுட்டு நிற்கிறா இந்த மோனிகா, இவளை விரட்டினா சரியாக போயிடணும்னு இந்திராணி அப்படி கோவத்தில் நிற்கிறாங்க. அதையும் தாண்டி ஆயிலி அதுக்கு மேலே கோவத்தில் நிற்கிறாங்க. இவளை கேட்டால் கேட்டுட்டு போகிறா, கேள்வி தானே அப்படின்னு நாம் நினச்சா இவ கேட்குற கேள்வி நம்மளை தாக்குறதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆயிலி. மோனிகா கேட்ட கேள்விக்கு செல்வநாய்க்கே கோவம் வந்துருச்சு. இதுக்கு தான் இங்கே வந்தியா, முதல்ல கிளம்படி, உனக்கெல்லாம் கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, ஏண்டி இந்த விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீ இப்போ எங்களை வந்து இவ்வளோ கோவப்படுத்தி கேட்டுட்ருக்கியா, இப்போ மரியாதையும் நீ போறியே இல்லை போகிறதுக்கு என்ன கேட்குற அப்படின்னு செல்வநாயகி திட்டுனதும் இதை பாருங்கள் மேடம், மீடியா முன்னாடி நீங்கள் இப்படியெல்லாம் ஒருமையில் பேசாதீங்க, அநாகரிகமாக பேசுறது உங்களுக்கும் நல்லதில்லை எங்களுக்கும் நல்லதில்லை, கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க, வெளியில் புரண்டுக்கிட்டு இருக்கு அந்த வார்த்தைகளை பற்றி நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கோம், இதில் என்ன மேடம் தப்பு இருக்குது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசாதீங்க, நியாயமாக பேசுங்கன்னு சொல்லி செல்வநாயகி ஒரே அட்டுக்கு அடக்கிட்டாங்க மோனிகா. இதுக்கு தான் இவளுக்கு இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் சித்தப்பா நீங்கள் கேட்கவே இல்லைன்னு இந்திராணி உதய பெருமாளை திட்டுறாங்க.
அட என்ன மேடம், வெளியில் பேசுனதை வச்சு தானே நாங்கள் கேட்டோம். இது ஏன் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறீங்க? அவரோட பர்சனல் விஷயமா இருந்தால் கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட வாழ்க்கை இல்லையா, அதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். அதை பற்றி நாங்கள் பேசியே தான் ஆகணும். வெளியில் பேசுகிறவங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது அவரோட கடமை. அதை அவர் செய்ய விடுங்கன்னு சொல்லி மோனிகா கேட்குறாங்க. சார், வெளியில் பேசுகிறதெல்லாம் பொய்ன்னா ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த கேள்வியே கேட்காதீன்னு சொல்கிறது நியாயமே இல்லைன்னு இன்னொரு மீடியா ஒரு லேடி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாரு, இதை பாருங்கம்மா, இப்போ வெளியே போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் தண்ணியும் அறியாமல் எல்லார்ட்டையும் கோபமாக பேசிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மோனிகா, என்ன சார் இதுதான் உங்களோட ஒரிஜினல் முகமா? உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்தவங்க கிட்ட இப்படி தான் நடந்துக்குவீங்களா? என்ன சார், உங்களை நம்பி வந்ததுக்கு நீங்கள் என்ன இப்படி எங்களை விரட்டாத குறைய விரட்டிட்டு இருக்கீங்க? இது சரியா? நீங்களும் சேனல் வச்சு நடத்துகிறீங்கல்ல, மீடியாவுக்கெல்லாம் இப்படி தான் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நடந்துக்குவீங்களா சார்? இது நாகரிகமாங்கிறாங்க. மோனிகா கேட்ட கேள்விக்கு உதய பெருமாள் தலை குனிஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறமா இவகிட்ட நின்று பேசக்கூடாது, நம்ம தான் அசிங்கப்பட்டு போயிடுவோன்னு நினச்சிட்டு உதய பெருமாள் படன்னு மாடி ஏறி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. சார், என்ன சார், கேட்க கேட்க கேள்வி இருக்கும்போது நீங்கள் இப்படி படன்னு போனால் என்ன அர்த்தம்? நின்று பதில் சொல்லிட்டு போங்கன்னு சொல்ல உதய பெருமாள் போயிட்டாங்க. இவங்க அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சிட்டு போகிறாங்க. மோனிகா காளியப்பனும் அப்பாடா எப்படியோ இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சோம், பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட அசிங்கப்படுத்தியாச்சு, இன்னும் இருக்குது மோனிகாவுக்கு, இன்னும் அதிக வேலை இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கள்ளத்தனமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. மோனிகாவோ, ஆஹா நம்ம வந்ததை விடவே எக்ஸ்ட்ராவே இந்த எல்லாரும் டென்ஷனாக இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறக்கு அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஹோட்டலில் தங்கியிருந்த கபிலன், நான் இப்போவே ரொம்ப காலி பண்ணிட்டு போகிறேங்கிறாங்க. என்ன சார், 1 மாதம் தங்குவேன்னு சொல்லித்தானே நீங்கள் புக் பண்ணீங்க, இப்போ என்ன இப்படி சொல்கிறீங்களேங்கிறாங்க. இதை பாருங்கள், 1 மாதத்து வாடகை விட 2 மாதத்து வாடகையாக கொடுக்குறேன், நான் இப்போ அர்ஜென்ட்டாக நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு கபிலன் அவங்க பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த காமாட்சி வந்து, என்ன சார் அவங்க உடனே கிளம்பிட்டாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி நீ கேட்டு என்னமா பண்ண போகிற? நீ முதல்ல போய் ரூமை க்ளீன் பண்ண அப்படின்னு சொன்னதும் காமாட்சி உடனே, சரி இதை மேடத்துக்கிட்ட நம்ம சொல்லி ஆகணும், சொல்லாமல் விட்டால் தப்பாக போயிடுன்னு நினச்சிட்டு, சரி சார் நான் போய் க்ளீன் பண்ணுறேன்ட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த கபிலன் எங்கே போகிறான்னு காமாட்சி கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அந்த லாட்ஜ்லேருந்து வெளியில் வராங்க. கபிலன் போகிற பக்கமே பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. கபிலன் ஒரு மரத்தடியில் யாருக்காகவோ காத்திருக்கிற மாதிரி இருக்குது. இதை அப்போவே அயலிக்கிட்ட சொல்கிறாங்க. அயலியும் வீட்டிலேருந்து வர முடியாத காரணத்தினால, காமாட்சி அவள் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னா, அவன் இருக்கிற இடத்துல நீ எப்படியோ வீடியோ ஃபோட்டோ எடுத்து வச்சிருங்கிறாங்க. காமாட்சியும் பின்தொடர்ந்து போனவங்க கபிலன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அப்பப்போ வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க. உதய பெருமாள் வீட்டில் மீடியாக்காரங்க எல்லாரும் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா காளியப்பன் ரொம்ப நல்லவர் மாதிரி அவங்க எல்லார்ட்டையும் விரட்டிட்டு, இப்போ எதுக்கு என்னமோ நடந்த மாதிரி இப்படி எல்லாரும் அப்செட் ஆகி வந்துருக்குறீங்க, இங்கே பாருங்கள் இதே மோனிகா தான் அன்னைக்கு ஒரு லேடியை வச்சு நம்ம குடும்பத்தை தப்பாக பேச வச்சா, ஆனால் இன்னைக்கு வந்து அவள் ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக நம்ம குடும்பத்தில் எல்லாரும் இப்படி அப்செட் ஆகி வந்துருக்குறீங்க. இது என்ன நல்லாவா இருக்குது? இது வீடா இல்லை வேறு ஏதாவதுமா? ஏன் இப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்கங்கிறாங்க காளியப்பன். நம்ம தான் நம்ம பேரில் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டோமல்ல, இதுக்கப்புறமா நீங்கள் ஏன் இப்படி எல்லாரும் அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது செல்வநாயகி பொங்கி எழுறாங்க. என்ன கொழுந்தனாரு, நம்ம வேணால் அப்படி மனசை சமாதானம் பண்ணிக்கலாம், ஆனால் ஊர்வாய் அமைதியாக இருக்குமா? அவங்க கம்முன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் அதை நாளாத்தான் திரிச்சு பேசி பார்ப்பாங்க. நம்ம முன்னாடி அசிங்கப்படுத்துவாங்க, முன்னாடி விட்டு பின்னாடியும் கேவலப்படுத்துவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படின்னு செல்வநாயகி உதய பெருமாளுக்கு ஜாடையாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே காளியப்பன் உள்ளோர மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டாலும், அடடா இன்னும் பொசுன்னு ஊதாமல் இருக்குதே, எல்லாரும் அமைதியாகவே இருக்காங்களே, ரொம்ப பெரிய சண்டையாக போட்டுட்டு நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒன்று நடந்துருச்சு. பாவே அங்கே ரூமுக்குள்ளே கலோர்னு அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வச்சுருந்த ஒரு கிஃப்ட்டை ஒன்று தூக்கி போட்டு உடைக்கிறா. என்னது, ரூம்லேருந்து சத்தம் வருது, அம்மா பாவைக்குட்டி எங்கே அப்படின்னு ஆளாளுக்கு தேடுறாங்க. அவள் தான் உள்ளே இருக்கா, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பறந்தடிச்சுக்கிட்டு அந்த ரூமுக்கு போகிறாங்க. பாவை உள்ளே போனதுமே கதவை லாக் பண்ணிட்டாங்க. பாவைன்னு எல்லாரும் சத்தம் போட்டு பார்க்குறாங்க, தட்டுறாங்க. ஆனால் பாவை நீக்கிற மாதிரி தெரியல. கோவத்தோடு போய் கட்டில் உட்காந்துட்டா. இங்கே சரியான டென்ஷனில் இந்திராணி இருக்காங்க. ஐயோ பாவைக்கு என்னாச்சோ தெரியலையே, எல்லாரும் கிளம்பலான்னு தானே முடிவு பண்ணணும், இப்போ வரைக்கும் போக முடியாமல் போச்சு, அதனால தான் பாவை கோவத்தோடு இருக்கான்ட்டு உடனே அந்த கதவை உடைக்கிறாங்க. உடைச்சதும் உள்ளே போய் பார்த்தா பாவை அழுதுட்டு வந்திருக்கா. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் வாங்க முடியல, கிஃப்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவ்வளவுதானா, சரிவா நான் போய் வாங்கி கொடுக்குறேங்கிறாங்க அயலி. இந்திராணிக்கு சரியான கோவம், பாவையை அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சிவா இந்திராணியை அடிக்க வேண்டாம்னு சொல்லி வைக்கிறாங்க. இங்கே பார்த்தா காமாட்சி கபிலனை பின்தொடர்ந்து போகிறாங்க. கபிலனும் சூட்கேஸோடு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து வர்மா தான் இறங்கி வராரு. வந்ததும் வர்மாவை பார்த்துட்டு கபிலன் கேட்குறாங்க, என்ன வர்மா நீயே இறங்கி வந்திருக்க, ஏன் வேறு யாராவது அனுப்பியிருக்கலாமல்லங்கிறாங்க. டேய் நான் போகிற வழியில் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கபிலன் அவன் பெட்டியை அவனே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது, அப்போ விடுறா அப்படின்னு சொல்லி தானே அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. காமாட்சி அதை வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. வர்மா வேஷத்தில் வந்தது வேறொரு நபரை அனுப்பி வச்சிருக்காரு வர்மா. இது தெரியாத கபிலனும் அவர் கூட போயிட்டுருக்காங்க. அங்கே போகும்போது காமாட்சி கபிலனை வீடியோ எடுத்ததை அப்படியே நம்ம அயலிக்கும் சிவாவுக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க. இங்கே விஜயகுமாருக்கும் இது தெரிய வருது. போலீஸ் எல்லாரும் ரவுண்டு கட்டி கபிலன் போகிற இடத்துக்கு திரும்பி போய்கிட்டு இருக்காங்க.
கபிலனோட நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி போகிறாங்க. அங்கே வர்மா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் போய் பார்க்கும்போது அங்கே வர்மா வச்சிருக்கிற அந்த ஆயுதத்தால் இவங்களால மறுபடியும் ஃபோனை இயங்க முடியாமல் நெட்டு கிடைக்காம ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. இப்போ வர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் தெரியலையே, இருட்டு கட்டின காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆயிலி டென்ஷனாக இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட் பார்க்கலாம்.